இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதியாகமம் 37வது அதிகாரம் 19வது வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசேப்புக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. ஒரு நாள் அவனுடைய பெற்றோரும் சகோதரர்களும் அவனை வணங்குவாங்க அப்படிங்கிறது தான் அந்த தரிசனம். யோசிப்பு அந்த தரிசனத்தை அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கணும். அது ஞானமான செயலாக இருந்திருக்கும். காரணம், தேவன் உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறத மற்றவங்களால் புரிந்து கொள்ள முடியாது, அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க உங்களை கொண்டாட மாட்டாங்க. யோசேப்பின் சகோதரர்கள் அதைத்தான் செஞ்சாங்க. இந்த தரிசனத்தை பற்றி யோசிப்பு தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க அவன் மீது பொறாமப்படுறாங்க. அவன்கிட்ட குற்றத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவன் உங்களுக்குள்ள ஒரு தரிசனத்தை தரும்போது உங்கள் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு நேராக வரும். சில நேரங்களில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவங்க, நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்க தான் உங்களை சோர்வுக்கு உள்ளாக்குவாங்க. உங்களால் வியாதியை மேற்கொள்ள முடியும், உங்கள் வீட்டு கடனை கட்டி தீர்க்க முடியும், கடந்த கால தவறுகளை திருத்தி கொண்டு வெற்றிகரமாக வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கும் போது சிலர் உங்கள் மீது பொறாமை கொண்டு உங்களை கீழே இழுக்கும்படி முயற்சிப்பாங்க. அதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது, கடனெல்லாம் அடைக்க முடியாது, இந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்தால் காலத்துக்கும் மருந்து சாப்பிடணும், சரியாகாது, அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி உங்களை கீழே இழுக்கும்படி முயற்சிப்பாங்க. அவங்கக்கிட்ட நிரூபிக்கும்படி, அவங்கள நம்ப வைக்கும்படி நீங்கள் முயற்சி செய்யாதீங்க. அவர்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு தேவையே இல்லை. சர்வ வல்ல தேவன் உங்களை அங்கீகரித்திருக்கிறாரு. அவருடைய அங்கீகாரம் உங்களுக்கு போதுமானது. அவர் உங்களை அங்கீகரிச்சிருக்கிறாருங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு ஏன் நம்பிக்கையை கொண்டு வரும். இவன் உங்களை அங்கீகரிச்சிருக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வருது. உங்களுடைய நிலையில் நீங்கள் உறுதியாக நில்லுங்க. தேவன் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயம் தருவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லியிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. ஆமேன். கமெண்டில்ப்பா அவங்க எனக்கு இந்த நன்மையை தேவன் செய்தார், இந்த நன்மையை தேவன் செய்தாருன்னு சொல்லி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு எல்லாரையும் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் நீங்கள் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்கள் ஒரு தரிசனத்தை தந்திருக்கீங்கப்பா. நீங்கள் எங்களை அங்கீகரிச்சிருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை சார்ந்து இந்த தரிசனத்தை நோக்கி ஓடும்படி எங்களை பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன் உங்களுக்காக பேசுகிற வார்த்தையை இருக்க பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களுக்காக இந்த வார்த்தைகளை இன்றைக்கு அனுப்பியிருக்கிறாரு. உங்களை நோக்கி உங்கள் இருதயத்தில் அது 100 மடங்கு பலன் தரணுங்கிறதுக்காக உங்களுக்காக மட்டும்தான் பேசப்பட்ட வார்த்தைகள் இது. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறாரு. அப்படியே சிலருக்கு அந்த தரிசனம் மறந்து போயிடுச்சுன்னா நீங்கள் தேவன்கிட்டயே கேளுங்க. இல்லை சிலருக்கு இன்னும் தரிசனமே தரலை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் உங்களுக்கான தரிசனம் ஏற்கனவே தேவன் வைத்திருக்கிறாரு. அதை உங்கள் கண்களில் காண்பிக்கும்படி நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் உங்களுக்கு அதை காண்பிப்பார். அந்த தரிசனத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவின் உதவினால், கிருபையினால் நீங்கள் நடக்கணும். உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் வரும்போது, சரி நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் சமாதானத்தை கெடுப்பாங்க. இதெல்லாம் சரியாகாது, யாருக்குமே இது சரியானது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை கேட்கவே கூடாது. தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ, உங்களுக்கு அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதை மட்டும்தான் நீங்கள் லிசன் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்க உங்களை சோர்வுக்கு உள்ளாக்கிடுவாங்க. உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய
தேவனுடைய சமாதானத்தை கெடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கு செவி சாய்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ளவங்க மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் தேவன் உங்களை வேறு பிரித்து வைத்திருக்கிறாரு. இந்த உலகத்தை சார்ந்தவங்க நீங்கள் இல்லை. உலகத்தில் உள்ளவங்க மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அவங்க சொல்கிறதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. தேவன் உங்கள் இருதயத்தில் கொடுத்துருக்கிற சமாதானத்தை எந்த சூழ்நிலையிலையும் கெடுத்து போட நீங்கள் அனுமதி செய்யக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய இருதயம், உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். மற்றவங்க யாரும் அதை ஆளுகை செய்யக்கூடாது. தேவனுக்கு எதிராக, அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்துக்கு எதிராக அவங்க எள்ளி நகையாடலாம், சதி திட்டங்களை தீட்டலாம். ஆனால் எதுவுமே பலிக்காது. யோசேப்பை அப்படி தான் அடிமையாக விற்றாங்க. அங்கேருந்து சிறைச்சாலைக்கு போனான். ஆனால் தேவன் கொடுத்த தரிசனம் நிச்சயமாக நிறைவேறிச்சு. சிறைச்சாலையில் இருந்தவன் பெரிய அதிபதியாக நாட்டில் உயர்த்தப்பட்டான். அதே மாதிரி அவனுடைய தந்தை சகோதரர்கள் எல்லாரும் போய் வணங்கி நின்றாங்க. அப்போது தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தரிசனம் மட்டும்தான் நிரந்தரம். இடையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நிரந்தரம் கிடையாது. அந்த லேசான உபத்திரவம் உங்களை விட்டு நீங்கி போகும். சகோதரர்கள் எல்லாரும் சதி செஞ்சாங்க. போத்திபாருடைய மனைவி சதி செஞ்சா. சிறைச்சாலையில் பானபாத்திரக்காரன் மறந்தே போயிட்டான். ஆனாலும் தேவன் அதை ஞாபகம் வச்சு அந்த தரிசனத்துக்கு நேராக யோசேப்பை நடத்திட்டு போய் நாட்டின் பெரிய அதிபதியாக உயர்த்தி வைத்தார். அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற தரிசனத்திலிருந்து ஒரு நாளும் உங்களை போக செய்ய மாட்டார். அவர் உங்களை உயர்த்தணுங்கிறத முடிவாக வச்சுருக்கும்போது இடையில எந்த சதி திட்டங்களும் உங்களுக்கு எதிராக வாய்க்கவே வாய்க்காது. உங்களுக்கு எதிராக செய்யப்படும் அத்தனை ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக சதி செய்கிறாங்களோ அவங்களே அந்த சதியில் விழுவாங்க. உங்களை அசைக்க கூட முடியாது. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறது தேவன். அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் உங்கள் கூட இருக்கும்போது யாரும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. எதை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எதிராக வரக்கூடிய அத்தனை பிசாசின் அம்புகளையும் அவித்து போடத்தக்க சர்வாயுதத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்கள் வாயின் வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. ஜீவன் உள்ள வார்த்தையை நீங்கள் பேசும்போது உங்களுக்கு எதிரான அத்தனை சதி திட்டங்களும் ஒன்றுமில்லாமல் ஆகும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆவரேஜான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தேவன் உங்களை அழைக்கலை. நீங்கள் இருக்கிற இடத்துலையே அப்படியே அதே நிலைமையிலேயே வாழ்கிறதுக்காக தேவன் உங்களை அழைக்கலை. நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற அத்தனை உயரங்களையும் உங்களை தொட வைக்க போகிறாரு. உங்கள் வாழ்க்கையே தேவன் மாற்ற போகிறாரு. அடுத்த லெவலுக்கு அவர் உயர்த்த போகிறாரு. இதை கேட்டுட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவன் தனித்தனியாக பேசுகிறார். உங்களுக்குன்னு தேவன் அனுப்புகிற வார்த்தைகள் இது. அவர் உங்களை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. அதுக்கு நேராக அவரே வழி நடத்துகிறாரு. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறாரு. அவருடைய தூதர்களால் உங்களை பாதுகாக்கிறாரு. அக்னி மதில் சுவர அவரே இருந்து உங்களை பாதுகாக்கிறாரு. வேலி அடைத்து உங்களை பாதுகாக்கிறாரு. உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரு. நிழல் போல உங்கள் கூடையே இருக்கிறாரு. நிழல் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது. அதே மாதிரி தேவனும் உங்கள் கூட நிழல் போல வருகிறாரு. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் அவரும் உங்கள் கூட இருக்கிறாரு. அந்த ஊர் என்ன மாத்திரம் உங்களுக்கு போதும். எதனாலும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் தனியாக போய் நிற்கும்போது தான் அங்கே நீங்கள் கலக்கம் அடையணும், கஷ்டப்படணும், கவலைப்படணும், தோற்றுருவோமோன்னு பயப்படணும். ஆனால் உங்கள் கூட தேவன் இருக்கும்போது அவர் சர்வ வல்லவர், சகலமும் அவருக்கு கீழ்ப்படியும். அப்படிப்பட்ட தேவன் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் தோற்றுருவோன்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே உங்களுக்காக ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. இன்றைக்கு கூட தேவன் உங்களுக்காக அனுப்புகிற வார்த்தை, உங்களை பார்த்து யாரெல்லாம் கேலி செய்கிறாங்களோ, அவமானப்படுத்துகிறாங்களோ,
ஐயோ இவனெல்லாம் ஒரு மனுஷனா நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு. இதுதான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக தேவன் உங்களை உயர்த்துறாரு. ஆமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. இன்றைக்கு அவங்களுக்காக நீங்கள் பேசின வார்த்தைகள் இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் எழுதப்படணும் ஏசப்பா. ஆமேன். அந்த வார்த்தைகளை ஆமேன் என்றும் அவருங்க அப்படியே அக்செப்ட் பண்ணணும்ப்பா. துளி சந்தேகம் கூட இல்லாமல் என் தேவன் எனக்காக அனுப்பிய வார்த்தை என் வாழ்க்கையில் வேலை செய்யுங்கிறத நம்பணும் ஏசப்பா. உம்முடைய ஒரு வார்த்தையை கேட்டு அத்திமரம் வேரோடு பட்டு போச்சு, காற்றும் கடலும் அமைதலாயிடுச்சு. இப்பேற்பட்ட தேவன் இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் வரக்கூடிய புயல்களையும் பிரச்சனைகளையும் மாற்றுகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமேன். இந்த பிள்ளைகள் அப்பா இருதயத்தில் கலக்கத்தோடு இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்குறாங்கப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் நீங்கு போய் சமாதானத்தோடு நிம்மதியான தூக்கத்தை கொடுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.